அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இத்தனை நெக்ஸ்ட் கொடுக்காம எப்படி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு சாஃப்ட்வேரை நெக்ஸ்ட்டாக கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அதே நீங்கள் மல்டிபிள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் நெக்ஸ்ட்டாக கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே கடுப்பாக இருக்கும். அந்த டைமில் இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே ஒரு பேக்கேஜை தான் இன்ஸ்டால் பண்ணேன். மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் ஆகியிருக்குது. இப்படி இன்ஸ்டால் பண்றத சைலண்ட் இன்ஸ்டால் ஆர் அன்அட்டெண்டட் இன்ஸ்டால்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்றது அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸை சைலண்டா இன்ஸ்டால் பண்றதுக்கு சைலண்ட் இன்ஸ்டால் பில்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸை சைலண்டா இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு பார்த்துருவோம். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் சைலண்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது பக்கத்தில் ஒரு 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிற ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அப்புறம் ஆட் ஆப்ஷனில் போயிட்டு இன்ஸ்டால் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் இன்ஸ்டாலேஷன் ஃபைல் பக்கத்தில் இருக்கிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேரெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் ஓகே கொடுத்துருங்க. இப்படி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய மற்ற எல்லா சாஃப்ட்வேரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண சாஃப்ட்வேரோட நேம் இருக்கும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற பேக்கேஜோட நேம். பேக்கேஜ் நேமை செலக்ட் பண்ணிட்டு புல்டு பேக்கேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு EXE பேக்கேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் புல்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம பேக்கேஜ் புல்டாக ஸ்டார்ட் ஆகிரும். புல்ட் ஆனதும் டாப்பில் ஆக்ஷன் டேபில் ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு அவுட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணால் நம்ம பில்டு பண்ண பேக்கேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் லோட் ஆகும். லோட் ஆனதும் இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் சாஃப்ட்வேர்ஸ் 1 by 1 இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ இந்த சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேரோட எவல்யூஷன் வெர்ஷனை யூஸ் பண்ணி தான் இந்த டுட்டோரியல் மேக் பண்ணேன். எவல்யூஷன் வெர்ஷனில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் கிரியேட் பண்ண பேக்கேஜ் 12 ஹவர்ஸில் எக்ஸ்பயர் ஆயிரும். அதே நீங்கள் அந்த பேக்கேஜை காப்பி பண்ணி வேற ஏதாச்சும் லொக்கேஷனில் மூவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் அந்த பேக்கேஜ் எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் வேணும்னாலும் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட பிரைசிங்லாம் இதுதான். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ட்ரிக்கி ட்ரிக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.